இதற்கு திமுக மிகப்பெரிய பணத்தை இது மூலியமா உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்பர் 1. இது ஏன் நாங்கள் குரல் கொடுக்குறோம்னா, இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும் பீகாரில் சட்டம் ஒழுங்குலாம் சரியில்லை அப்படின்னு. ஆனால் பீகார்லேருந்து வந்த ஒரு குடும்பம் இந்த ட்ரக்ஸ் மூலியமாகவும் இந்த மது மூலியமாகவும் ஒரு குடும்பத்தையே இன்னைக்கு கொலை பண்ணி தூக்கிற அளவுக்கு நடக்குன்னா, பெண்களுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய அளவில் நம்ம எல்லோரும் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு. திமுகவுடைய 187வது வாக்குறுதிப்படி 5 லட்சம் பேரை வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 28 லட்சம் பேரை இன்னைக்கு உருவாக்கி இருக்கணும். ஆனால் நிதியமைச்சர் சட்டசபையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. முதலமைச்சர் 110 விதியின் கீழே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. வரக்கூடிய சட்டமன்றத்தில் தயவு செஞ்சு சட்டமன்ற விவாதங்களில் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது கோரிக்கை வச்சாங்க, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும், நேரலையாக ஒளிபரப்பணும்னு சொன்னாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது நேரலையாக ஒளிபரப்பணும் சொன்ன திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியான பிறகு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணல. லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும். எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கேள்விகளை கேட்கணும். என்ன கேள்வி அப்படின்னா, மக்கள் மன்றத்தில் நாங்கள் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் 38 மாவட்டத்தில் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் வேலை கேட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் சும்மா பேரளவுக்கு வெறும் அப்ளிகேஷன் வாங்கக்கூடிய இடமா இருக்கு. ஒவ்வொரு கிராமத்திலிருந்து ஒரு விவசாயி, ஒரு நெசவாளி, ஒரு மீனவ குடும்பம், இது மாதிரி ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கவங்க கஷ்டப்பட்டு தன்னுடைய வருவாயை, தன்னுடைய பிள்ளைகளை எஜுகேஷனுடைய ஃபீஸ், காலேஜ்லேயும் இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சு ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மாணவர்கள் படிச்சுட்டு வெளியே வராங்க. பெருசாக பேசிக்குவாங்க, இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிக கல்லூரி இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் இருக்கு, ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, தனியாருடைய பங்கு ரொம்ப அதிகமாக நாங்கள் கொண்டு வந்தோம், அரசோடைய இன்வெஸ்ட்மெண்ட் எஜுகேஷனில் இருக்கு அப்படின்னு. ஆனால் அதிலிருந்து படித்து வரக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு MBA படித்தா 6000 ரூபாய் சம்பளம் கூட கிடைக்கிறது இல்லை. அப்போ அதிலிருந்து படித்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன இந்த அரசு கமிட்மெண்ட் கொடுத்துச்சு? தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிப்படி 28 லட்சம் பேர் வேலைவாய்ப்பை உருவாக்கிட்டாங்களா? அப்படி சட்டசபையில் பேசும் பொழுது சட்டசபையை நேரலையில் ஒளிபரப்பணும்.